புதுச்சேரி நெடுந்தோப்பில் சாலையோரம் உள்ள தடுப்பு கட்டைகள் மீது நின்றிருந்த மர்ம காரில் ரத்தம் சொட்ட சொட்ட வாலிபர் சடலமாக இறந்த சம்பவம் புதுச்சேரியால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு விழுப்புரம் சாலையோரம் உள்ள தடுப்பு கட்டையில் புதுச்சேரி பதிவெண் கொண்ட சிவப்பு நிறத்திலான கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. ரத்தம் சொட்ட சொட்ட நின்றிருந்த காரை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சாலையில் சென்றவர்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த உளையன்பேட்டை போலீசார் பூட்டிய காரில் உள்ளே இருந்த சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பூட்டிய காரில் ரத்தம் சொட்ட சொட்ட சடலமாக கிடந்த வாலிபர் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் காரில் இறந்து கிடந்த வாலிபர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது விபத்து ஏற்பட்டு படுகாயமடைந்து இறந்தாரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மர்மமான காரில் ஆண் சடலம் இருந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா AKT ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ்குமார், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமைகள் திமுக நிர்வாகிகள் சுதேசி மில் அருகே இருந்த ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அதிமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமைகள் நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்த பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மதிமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமைகள் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் திராவிட கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பில் மாலை தலைவர் சிவ வீரமணி தலைமையில் மாலை அணிவித்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அன்பரசன், செயலாளர் ராசா, காப்பாளர் ராசு, பொதுக்குழு உறுப்பினர்கள் விசாலினி ராசு, அறிவழகன், விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ் செல்வன், செயலாளர் சிவராசன், புதுச்சேரி நகராட்சி கழக தலைவர் ஆறுமுகம், செயலாளர் களஞ்சியம், வெங்கடேசன், திருநாவுக்கரசு, ஊடகவியாளர் ஆதி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அதிமுக உரிமை மீட்பு குழுவின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர தலைமைகள் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள், பேரவை பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம், மகளிர் அணி தலைவி காமாட்சி மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சிவகுமார், ரோஜா, தரணி தேவி, வெற்றிவேல், தாசில்தார் பிரபாகரன், சுத்திகேணி பாஸ்கர், டெய்லர் தமிழ்செல்வன், சித்தானந்தம், பரமேஸ்வரி, மாசிலாமணி, தண்டபாணி, ராஜசேகர், டெய்லர் காதர், வருவாய்த்துறை அதிகாரி சோமசுந்தரம், சந்திரசேகர் மற்றும் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். தொடர்ந்து அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அண்ணா சிலைக்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் புத்தியால்பேட்டை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். மேலும் பேரறிஞர் அண்ணா சிலைக்கு புதிய நீதி கட்சி மாநில அமைப்பாளர் தேவநாதன் தலைமையில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். விழாவில் நிர்வாகிகள் காமராஜ், வேல்பாரதி, பொன் நடராஜன், கேசவன், ராஜேந்திரன், மகேஷ், சேகர், சண்முகம், கிருஷ்ணராஜ், நடராஜன், செல்லதுரை, நடராஜன், பிரபு மற்றும் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். சமரசமற்ற தன்மையும் மக்களுக்காக சிறையும் செல்ல தயாராக இருந்த மக்களுக்காக உரிமையை மீட்டு தந்தால்தான் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியும். இதை விஜய் செய்தால்தான் அந்த உச்சமான நாற்காலியில் உட்கார முடியும் என இயக்குநரும் நடிகருமான கௌதமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை இன்று அவரது இல்லத்தில்
படையாண்ட மாவீரா படத்தின் முன்னோட்டத்தையும் பாடல்களையும் அதன் இயக்குநரும் நடிகருமான கௌதம் காண்பித்து படக்குழுவினருடன் ஆசி பெற்றார். அதைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். படையாண்ட மாவீரா திரைப்படம் விரைவில் வெளியாகிறது. நல்ல முறையில் இயங்கியிருக்கிறார். நன்றாக வரும் என நம்பிக்கை உள்ளது. அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் திரைப்படம் தயாரித்துள்ளனர். அவர்களின் நோக்கம் பாராட்டத்தக்கது என்றார். அதைத் தொடர்ந்து இயக்குநரும் நடிகருமான கௌதமன் செய்தியாளர்களை சந்தித்தார். முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து படத்தின் முன்னோட்டத்தை பாடல்களை காண்பித்தோம். அவர் பார்த்து ரசித்தார், வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்தார். பண்ருட்டி, விருதாச்சலம், நெய்வேலி, அரியலூர், கும்பகோணம் பகுதிகளில் படப்பிடிப்பு நடத்தினோம். மிக முக்கியமான நடிகர்கள் சமுத்திரகனி, சரண்யா உட்பட பலரும் நடித்துள்ளனர். ரூபாய் 13 கோடியில் எடுத்துள்ளோம். உண்மை வரலாற்றை மட்டுமே படமாக எடுத்திருக்கின்றேன். சந்தனக்காட்டில் வீரப்பன் வரலாறு எடுத்தேன். அடுத்து தமிழரசன் வரலாறு வரும். பின்னர் பிரபாகரன் வரலாற்றை எடுக்க உள்ளேன். அதற்கு முக்கியமாக இப்படப்பிடிப்பை எடுத்துள்ளோம் என்றார். தொடர்ந்து நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது பற்றி கேட்டதற்கு, காலம் காலமாக திரையுலகத்திலிருந்து அரசியலுக்கு நடிகைகள் தொடர்ந்து வருகிறார்கள். வந்தோருக்கு பெரும் வரவேற்பு எப்போதும் தமிழிடம் தருகிறது. இந்த வரவேற்பு வாழ்த்தலுக்கு உரியது. மண்ணுக்கான தலைவராக தகுதிப்படுத்திக் கொண்டு ஒரு சிலர் தான் திரைத்துறையில் இருந்து வந்து நிலைத்துள்ளனர். பெரும் உழைப்பும் சமரசமற்ற தன்மையும் மக்களுக்காக சிறையும் செல்ல தயாராக இருந்த மக்களுக்காக உரிமையை மீட்டு தந்தால்தான் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியும். அந்த உச்சமான நாற்காலியில் உட்கார முடியும். வருவது இயல்பானது. அர்ப்பணிப்பான உழைப்பால் தான் தக்க வைத்து உயர்த்த இடத்துக்கு செல்ல முடியும். அதையும் செய்தால் இந்த மண்ணுக்கு நல்லது என்றார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் சிந்தனை அமர்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில சிந்தனை அமர்வு கூட்டம் ஹோட்டல் அண்ணாமலையில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ், மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேகவல், மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சூரணா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு செயல்படுவது, தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது, பிரதமரின் மகன் கி பாத் நிகழ்ச்சியை அனைத்து கிளைகளிலும் நடத்துவது மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணன், கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட் செல்வம், தீபாய்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, வெங்கடேசன், கணபதி மற்றும் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், மாநில பொருளாளர், மாநில துறை தலைவர்கள், மாநில அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். லாரி விபத்தில் மூளைசாவு அடைந்த நபரின் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் ஆகியவற்றை வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்த உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த நோயாளிகளுக்கு பொருத்தி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் சாதனை படைத்தனர். இதுகுறித்து மூலகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் முருகேசன், துணை சேர்மன் டாக்டர் சத்யவேணி, மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் வெங்கட்ராம் ஆகியோர் இன்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த சில நாட்களுக்கு முன்பு திண்டிவனம் அருகே ஏற்பட்ட விபத்தில் 55 வயதாகும் ராமு என்பவர் படுகாயம் அடைந்தார். அவர் மேல் சிகிச்சைக்காக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. திடீரென அவர் மூளைச்சாவு அடைந்தார். அவரது உறுப்புகளை தானம் செய்ய ராமு வீட்டார் முன் வந்தனர். இந்த நிலையில் அவரது உறுப்புகளை மாற்று அறுவை சிகிச்சை கமிட்டியினர் இது குறித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் ராமுவின் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு மூளை சாவடைந்த ராமு உடல் உறுப்புகள் வெற்றிகரமாக அகற்றப்பட்டு 2 சிறுநீரகங்களில் ஒன்று ஒரு ஆணுக்கு மற்றொன்று ஒரு பெண்ணுக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. கல்லீரல் புதுச்சேரி MGR மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்த டாக்டர் முருகேசன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மருத்துவர்கள் வேல் அரவிந்தன், அருண், ரஹீனா, சிவராஜ், ரத்தினவேல், காமராஜ், ஜெயராம் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஒருங்கிணைப்பாளர்கள் பிரதீப் குமார், செல்வமுருகன் ஆகியோர் பாராட்டப்பட்டனர். இதுவரை ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையால் 25 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தனியார் மருத்துவமனை வரலாற்றில் மூளைச்சாவு அடைந்த நோயாளியின் சிறுநீரகங்கள் அகற்றப்பட்டு 2 பேருக்கு ஒரே நேரத்தில் பொருத்தப்பட்டது. இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மருத்துவமனை பொது மேலாளர் ராமலிங்கம்,
தலைமை நிர்வாக அதிகாரி அப்துல் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி கௌரவித்தார். புதுச்சேரியில் என்ஆர் கோப்பைக்கான அகில இந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி 12ஆம் தேதி தொடங்கி புதுச்சேரி என்ஆர் டென்னிஸ் கோர்ட், சர்க்கிள் டி பாண்டிச்சேரி, ஒயிட் டவுன் இந்திரா காந்தி ஸ்டேடியம் உள்ளிட்ட 8 இடங்களில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 553 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினர். தொடர்ந்து இறுதிப் போட்டி மற்றும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு கோரிமேட்டு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த 5 மருத்துவர் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்மார்ட் கணினி, மருத்துவ உபகரணங்கள் வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு வழங்கினார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தாழ்குப்பம், மதகடிப்பட்டு, திருபுவனை பகுதிகளைச் சேர்ந்த மருத்துவம் படிக்க அரசு மூலம் அனுமதி பெற்றுள்ள 5 மாணவ மாணவிகளுக்கு டேப், கணினி மற்றும் மருத்துவ படிப்புக்கான உபகரணங்களை திருபுவனை தொகுதி வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், காங்கிரஸ் மூத்த தலைவர் MP வெங்கடேசன், செயற்குழு உறுப்பினர் அமிர்தராஜ், சோசியல் மீடியா தலைவர் லோகநாதன், வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் சேகர், நாகராஜன், இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தீனதயாளன், காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆனந்த், சீனிவாசன், திலோத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்ட இனிப்புகள் வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம், வீராம்பட்டினம் சாலை சந்திப்பு மற்றும் தேங்காய் தொட்டு பகுதிகளிலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு அரியாங்குப்பம் தொகுதி கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சீதாராமன், தொகுதி துணை செயலாளர் சீதாராமன், ராஜேந்திரன், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் கடிவரதன், தியாகராஜன் செல்வம், மாநில பிரதிநிதி தினகராசு, தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் அரசு, துணை அமைப்பாளர்கள் ரமணா, கந்தன், கழக முன்னோடிகள் லோகநாதன், பெருமாள், உதயசங்கர், கிளைக்கழக செயலாளர் அஜித் பாஷா, சோமு, சக்திவேல், கந்தன், சரவணன், ஞானவேல், திருக்குமரன் மற்றும் ஜீவானந்தம், முருகன், ராஜேந்திரன், கிருஷ்ணமூர்த்தி, ரங்கநாதன், கஜேந்திரன், மாணிக்கம், கண்ணப்பன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். SN நண்பர்கள் நடத்தும் பெத்தாங் போட்டியில் பங்கேற்க உள்ள வீரர்களுக்கு பாஜக நிர்வாகி சந்திரமோகன் சீருடை வழங்கி போட்டியை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம், சுப்பையா நகர் பகுதிகள் SN நண்பர்கள் சார்பில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகி சந்திரமோகன் தலைமையில் சீருடைகள் வழங்கி போட்டி துவங்கி வைக்கப்பட்டது. மேலும் விழாவில் அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி தலைவர் வசந்த், பாஜக துணைத் தலைவர் அன்பு என்கின்ற அன்பழகன், தொழிலதிபர் செந்தில்குமார், லட்சுமி குரூப்ஸ் பொதுச் செயலாளர் முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநில அளவிலான பெத்தாங் போட்டியினை துவக்கி வைத்தனர். 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகள் சுமார் 166 அணிகள் பங்கு பெற்று போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட எல்லை மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நிதியுதவி வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரைகள் ஸ்ரீ எல்லை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் கலந்து கொண்ட ஸ்ரீ எல்லை மாரியம்மன் கோயிலுக்கு 30,000 ரூபாயும் மற்றும் இன்னிசை கச்சேரிக்கு 50,000 ரூபாயும் நன்கொடையாக வழங்கினார். அவர்களுடன் உழவர்கரை தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், உழவர்கரை தொகுதி மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பாரி, கார்த்திக், பழனி, புகழ், இளமாறன், ரவி, சுசைராஜ், ஹரி, AB பண்டீர் அனைவரும் கலந்து கொண்டனர். அரிக்கமேடு ஒரு பிந்தைய காலனித்துவ இந்திய பெருங்கடல் வரலாற்று மற்றும்
தொல்லியல் என்ற தலைப்பில் ஒரு நாள் கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. பெருங்கடல் விளமையம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆசிய ஆய்வு நிறுவனம், இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம், புதுச்சேரி அரசின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை, சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய கருத்தரங்கத்திற்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக கடல்சார் வரலாறு தலைவர் செல்வகுமார் வரவேற்றார். விழாவில் பங்கேற்ற அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசும் பொழுது, அரிக்கமேடு ரோமானியர்களோடு வாணிபத்தையும் கடல் பயணத்தையும் வைத்திருந்தது உலகளாவிய கடற்கரையாக இருந்துள்ளது. புதுச்சேரியில் பல நூற்றாண்டுகள் முன்பு வாழ்ந்தோரின் கலை திறமையும் இதில் வெளிப்படுகிறது. அரிக்கமேடு தொடர்பாக பல நிகழ்வுகள் சுற்றுலா வளர்ச்சிக்காக செய்துள்ளோம். மத்திய அரசிடம் பேசி 13 ஏக்கர் நிலத்தை புதுச்சேரி அரசு நில ஆர்ஜிதம் செய்த சுற்றுச்சுவர் எழுப்பிய பாதுகாப்பு தொடங்கியுள்ளோம். பல அகழ்வாராய்ச்சிகள் மூலம் நம் பண்பாடு நிரூபிக்கப்படுகிறது. அரிக்கமேடு மட்டுமில்லாமல் புதுச்சேரியை சுற்றி பிரதான நகரங்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் கண்டறியப்பட்டு வருகின்றன. தொண்டமானத்தம், பண்டசோழநல்லூர், ஆரோவில் பகுதிகளில் கிடைக்கும் சான்றுகள் புதுச்சேரியின் பெருமையை எடுத்து காட்டுகின்றன என்றார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை நவீன மீன் அங்காடி அருகே உள்ள தனியார் மீன் கடையை அகற்ற வலியுறுத்தி மீனவ பெண்கள் திடீரென முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலைகள் புதுச்சேரி நகராட்சி நவீன மீன் அங்காடி உள்ளது. இதன் அருகே தனியாருக்கு சொந்தமான மீன் கடை இயங்கி வருகிறது. இந்த கடையால் சாலையோரம் மீன் விற்பனை செய்யும் பெண்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், உடனடியாக அந்த மீன் கடையை அகற்ற வேண்டும் எனவும் மீன் பெண்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி முதல்வர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டு வந்தனர். ஆனால் இதுவரை அந்த மீன் கடை அகற்றப்படவில்லை. இந்த நிலையில் இன்று சாலையோரம் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் மீன் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் தனியார் மீன் கடையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து மீனவ பெண்கள் கூறும் பொழுது, ஆட்சியாளர்களிடம் செல்வாக்கால் தனியார் ஒருவர் மீன் கடை நடத்தி வருகிறார். இதனால் சாலையோரம் மீன் விற்பனை செய்யும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே உடனடியாக தனியார் மீன் கடையை அகற்ற வேண்டும், இல்லை என்றால் அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். மெட்துறையை தனியார் மயமாக்கி புதுச்சேரி அரசுக்கு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டன தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் கட்சியின் தட்டாஞ்சாவடி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை ஏற்றார். பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணி அமைத்த 30 தொகுதிகளிலும் போட்டியிடுவது, 3வது அணி அமைப்பது பற்றிய பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு பொதுச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு உருவாக்குவது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்திய துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் கவர்னர் CP ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் தனியாக தேர்வு ஆணையம் அமைத்த கவர்னர் கைலாசநாதருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கி புதுச்சேரி அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மாசுபட்ட குடிநீர் அருந்தி உயர் நீந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை மாநிலம் முழுவதும் தூய்மையான குடிநீரை வழங்கவும், ரேஷன் கடைகளின் மூலம் வழங்கப்படும் இந்த இலவச அரிசியை தொடர்ந்து வழங்க வலியுறுத்தியும், உச்சநீதிமன்றம் வழங்கிய ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதாமல் தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கவும், புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை கட்டாயமாக்கவும், மதுபான கடைகளில் 18 வயதுக்கு குறைவான சிறுவர்களுக்கு மது விற்க தடை விதிக்கவும் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு ஆணையத்தின் விதிகளுக்கு உட்பட்டது. காலி பணியிடங்கள் அனைத்தையும் உடனே நிரப்ப ஏற்பாடு செய்யவும், விடுபட்ட முதியோர் அனைவருக்கும் உடனடியாக முதியோர் ஓய்வூதியம் வழங்கவும் கோரிக்கை விடப்பட்டது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் சார்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களிடமிருந்து விருப்ப மனு வாங்குவது எனவும், அவ்வாறு விருப்ப மனு அளிக்கும் வேட்பாளர்களுக்கு கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கும் அரசியல் மற்றும் அரசியல் சாசன பயிற்சி வழங்குவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸின் பிறந்த நாளை அக்டோபர் 11ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கழகத்தின் துணைத் தலைவர் நித்யானந்தம், பொருளாளர் செல்வகுமாரி, அமைப்பு செயலாளர் ரவிக்குமார், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், முனுசாமி, GT இளங்கோவன், இதயவேந்தன், தனஞ்செழியன், முருகன், தொகுதி பொறுப்பாளர்கள் உப்பளம் செல்வம், தயாளன், காலாப்பட்டுக்குமார், டெல்லி பாபு உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள்,
செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கட்சியில் உறுப்பினர்களாக தேர்வு மகளிர் பாராட்டப்பட்டனர். புதுச்சேரியில் மிகவும் புகழ்பெற்ற மடக்குள விநாயகர் கோவிலில் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மடக்குள விநாயகர் கோவிலின் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினம்தோறும் மடக்குள விநாயகருக்கு பல்வேறு வாகன அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக அலங்கரிக்கப்பட்ட மடக்குள விநாயகர் ஊஞ்சல் சேவையால் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட மடக்குள விநாயகர் கொண்டு வரப்பட்ட ஊஞ்சல் சேவைகள் வைக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு மடக்குள விநாயகரை வழிபட்டு சென்றனர். தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் 17ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 117ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் பிரம்மன் சதுக்கும் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையிலும் தொகுதி செயலாளர் ராஜா முன்னிலைகள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில கழக துணை செயலாளர் கணேசன், தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், மீனவராணி இணை செயலாளர் ரவி என்கின்ற ராஜவேலு, தொகுதி துணை செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு, சிவரவி, ரங்கநாதன், ஆறுமுகம், ஏழுமலை, நாராயணன், ரவி என்கின்ற செங்கேனி, நாகப்பன், கோபி, சிவபாரதி, ரங்கன், ராமலிங்கம், காத்தவராயன், குமரேசன், ஆதி அசோகராஜ் மற்றும் விஸ்வா, சிம்பு, பரத் என கழக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். விளையன்பேட்டை ராமானுஜர் மடத்தில் நடைபெற்ற உரியடி திருவிழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பங்கேற்று நிகழ்வினை சிறப்பித்தார். விளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செயின்ட் தெரேசா வீதியில் அமைந்துள்ள அரங்க ராமானுஜர் பஜனை கோவிலில் கிருஷ்ணர் ஜெயந்தி விழாவின் ஒரு நிகழ்ச்சியாக உரியடி நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் விளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார். உரியடி திருவிழாவை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வின் போது தொகுதி செயலாளர் சக்திவேல், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் சேட்டு, அர்ஜுன், யோகேஷ், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் நெல்சன், ஜாமு, கிளை செயலாளர்கள் கிரி, செந்தில், அந்தோணி, மாணவரணி தமிழ்செல்வன், விக்னேஷ், இளைஞரணி முருகா, சூர்யா நிர்வாகிகள் சொல்தா, ரவி, ராஜா, சங்கர், லாரன்ஸ், நாகராஜ், கஜேந்திரன், ஐயப்பன், சம்பத், ஸ்ரீதர், ராஜேந்திரன், முகேஷ், விஜய், சூர்யா, கார்த்தி, முகமது ஷா மற்றும் ஆலய நிர்வாகிகளும் அப்பகுதி பொதுமக்களும் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் தனியார் மழலையர் பள்ளிகள் மின்சாதம் பெட்டிகள் திடீரென தீப்பிடித்த நிலைகள், பள்ளியில் உள்ள குழந்தைகள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோயில் அருகே தனியார் மழலையர் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இப்பள்ளிகள் புதுச்சேரி சேர்ந்த 10 ஆசிரியர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். இப்பகுதிகள் குரங்குகள் இருப்பதால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் தனியார் மழலையர் பள்ளி திறக்கப்பட ஆசிரியர்கள், குழந்தைகள் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போது காலை 9 மணியளவில் பள்ளியின் மெயின் சுவிட்ச் பாக்ஸ் ஆன் செய்த பொழுது திடீரென கரும் புகை வர தொடங்கியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பள்ளி ஊழியர்கள் உடனடியாக பள்ளி வளாகத்தில் இருந்த குழந்தைகள் வெளியே அழைத்துச் சென்றனர். சிறிது நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதில் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் புதுச்சேரி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் உடனே தண்ணீர் பீச்சு அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இவ்விபத்தில் பள்ளியில் பணியாற்றி வந்த ஆசிரியர் பாரதிக்கு புகையால் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனே அவரை மீட்டு அருகே உள்ள தனியார் கிளினிக் அழைத்துச் சென்ற முதலுதவி அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவரை புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் நடத்திய விசாரணைகள் அப்பகுதியில் உள்ள குரங்குகள் மெயின் சுவிட்ச் பாக்ஸ் உள்ளே மின்சார வயரை சேதப்படுத்தியதில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்தது. பின்னர் குழந்தைகளை பள்ளியில் விட வந்த பெற்றோர்கள் உடனடியாக அப்பகுதியில் உள்ள குரங்குகளை கூண்டு அமைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை வைத்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.